மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 29 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ரகுராம் செம கோவமாக மாயாவை திட்டுறாரு. இங்கே பாரு, உன்னால தான் இன்னைக்கு நான் அந்த பஞ்சாயத்துலேயே ரொம்ப அவமானப்பட்டேன். எல்லாருமே என்னை ரொம்ப கேவலமாக பேசினாங்க. உன்னை போய் நான் பொண்ணா தத்தெடுத்தனே அப்படின்னு எப்படி அசிங்கமாக பேசினாங்க பார்த்தியா? இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நீ தான். இனிமேலே இந்த வீட்டுக்குள்ளே இருந்தியன்னா இந்த வீட்டில் என்னென்ன நடக்குமோ தெரியல அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, அப்படி சொல்லுங்கண்ணே, கரெக்டாக சொல்லிட்டீங்க. இவ இருந்ததுனால தான் இன்னைக்கு அண்ணி உங்கள் பேச்சு கேட்காம இப்போ ஜெயில் வரைக்கும் போயிட்டாங்க. தனாவோட வாழ்க்கையும் இப்படி கேள்விக்குறி ஆகிருச்சு. இது எல்லாத்துக்குமே யாரு காரணம்? இந்த தனா தான், இந்த மாயா தான். அதனால இவன் இதுக்கு மேலே வீட்டில் இருக்க வேணான்னு அன்னைக்கே சொன்னேன். இவளை அன்னைக்கே வீட்டை விட்டு துரத்திடுங்க, அப்பாவோட அனுப்பிடுங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க தான் இவளுக்கு ரொம்ப பாசம் கொடுத்து ரொம்ப செல்ல பிள்ளை ஆக்குனீங்க. பாத்தீங்களா, கடைசியில இப்படி அடிமடியிலே கை வச்சுட்டா. இவளை இதுக்கு மேலே இங்க வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது இல்லைங்க. இப்பதானே நீ சரியான முடிவு எடுத்திருக்க. இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புனாதான் நம்ம குடும்பத்துல உள்ளவங்க நிம்மதியா இருக்க முடியும். நம்ம பொண்ணு தனாவும் நிம்மதியா இருப்பா. ஒருவேளை மாயா இன்னும் வீட்டுல இருந்தா கண்டிப்பா தனாவுக்கும் கதிருக்கும் நம்ம சட்டப்படி விவாகரத்து ஏற்பாடு பண்ணும்போது கூட இவ தடுப்பா. அதனால இவ இந்த வீட்லயே இருக்க வேணாம்னா சொல்றத கேளுங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் நேரா மாயாவை பார்த்து, ஏய் என்ன பாக்குற? பத்மா சொல்றது கேட்டதுல, வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு. அப்ப பாட்டி நேரா ரகுராம பார்த்து, ரகு கொஞ்சம் பொறுமையா முடிவெடுப்பா, இவளை வீட்டை விட்டு போக சொன்னா எங்கப்பா போவா அப்படின்னு. பத்மா நேரா பாட்டிய பார்த்து, பாட்டி அம்மா நீங்க தானே சொன்னீங்க இவ வீட்டுக்குள்ள வரப்பையெல்லாம் இவ வேணாம், இவளை வீட்டுக்குள்ள அனுமதிக்காதீங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியப்பா நீங்க என்னை எப்படி போக சொன்னாலும் நான் போக மாட்டேன். நான் இந்த வீட்டோட பொண்ணு, நான் எங்க போவேன் அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு, நீ என் பொண்ணா? என்னைக்கோ நான் உன்னை தலை முழுக்கிட்டேன். மாயா ரொம்ப பிடிவாதம் பண்றாங்க. நான் இந்த வீட்டை விட்டு ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு, நீ இந்த வீட்டுல இருந்தியன்னா அவ்வளவுதான், போடி மரியாதையா அப்படின்னு சொல்ல. பத்மா நேரா ரகுராம பார்த்து, அண்ணா இத்தனை நாளும் சீனுக்காதானே நீங்க யோசிச்சீங்க, இனிமே நீங்க சீனுவுக்காலாம் யோசிக்க வேணாம். இவனை வீட்டை விட்டு துரத்திருங்க, இவ இதுக்கு மேல இங்க இருந்தா நம்ம வீட்டுக்கு சாபக்கேடு அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க மணி நேரா பத்மாவை பார்த்து, ஏ பத்மா தேவையில்லாம பேசாத, இங்க பாரு, இந்த மருமக மாயா இந்த வீட்டுக்காக எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கா அப்படிங்கிறத யோசனை பண்ணி பாருடி அப்படின்னு. ஆனா பத்மா சொல்றாங்க, ஆமா இவளால இந்த வீட்டுல என்ன நல்லது நடந்துச்சு? இவளால தொடர்ந்து பிரச்சனை தான் நடந்துச்சு. உங்களுக்கு தெரியாதுங்க, நீங்க இல்லாதப்ப எல்லாம் இவ என்னென்ன பண்ணா அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு. அப்ப நம்ம ரகுராம் சொல்றாரு, இந்த பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லை, வெளியில போ மரியாதையா அப்படின்னு சொல்ல. அப்ப நம்ம தனா இங்கேருந்து ஓடி வராங்க, அப்பா அப்படின்னு. அப்ப நம்ம ரகுராம் நேரா தனாவை பார்த்து, இங்க பாருமா, இவளை இந்த வீட்டுக்குள்ள வச்சுக்காம இருக்கிறது தான் நல்லது. இதுக்கு மேலேயும் என் பொண்ணு நீ கவலைப்படக்கூடாது அப்படின்னு. அப்ப நம்ம தனா சொல்றாங்க, அப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்ப நம்ம ரகுராம் கேக்குறாரு, ஏம்மா என்னாச்சு அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அப்பா மாயா எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மா அதிர்ச்சியாகி, ஏ தனா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ போயிட்டு இன்னொரும் கதிரை அத்து விட்டுட்டு சந்தோஷமா உன் வாழ்க்கையை தொடங்கியிருக்கலாம். ஆனா அது நடக்க விடாம விட்டவ இந்த மாயா, இவளுக்கா நீ சப்போர்ட் பண்ற அப்படின்னு. அதுக்கு தனா சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, இது எங்க குடும்பத்தோட பிரச்சனை, இதுல தலையிடுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட உரிமையே கிடையாது. அதனால நீங்க வாயை மூடுங்க அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப பார்வதி நேரா தனாவை பார்த்து, என்னதனா இதெல்லாம் உனக்கு மாயா சொல்லி கொடுத்தாளா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, எனக்கு யாரும் எதுவும் சொல்லி கொடுக்கல, மாயா இந்த வீட்டை விட்டு போக வேணாம் அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. பத்மா நேரா ஜானகி அண்ணிய சொல்லி அவளோட பக்கம் இழுத்து வச்சிருந்தா, இப்ப இந்த தனாவையும் மாத்திட்டா. அண்ணா அவ்வளவுதான், ஒவ்வொரு தரா இவ மாத்தி அவ பக்கம் கொண்டுட்டு போறா. ஜானகி அண்ணி இவளை நம்பத்தினால இப்ப ஜெயில இருக்காங்க. இந்த தனாவும் இப்ப நம்புறா. என்ன ஆக போகுதோ தெரியல தனாவோட வாழ்க்கை அப்படின்னு. அப்ப தனா நேரா பத்மாவை பார்த்து, இங்க பாருங்க சித்தி, அன்னைக்கு நீங்க போட்டோ ஃப்ரேம் அனுப்பி என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால கொஞ்சம் வாயை மூடுங்க அப்படின்னு.
இதை கேட்டதோட பத்மாவும் பார்வதியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப பார்வதி நேரா பத்மா கிட்ட, அக்கா கொஞ்சம் அமைதியா இருங்க, நம்ம ஏதாவது சொல்ல போக அந்த தனா ஏதாவது மாமாட்ட சொல்லிட்டா பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மாவும் சரிடி அப்படின்ட்டு அமைதியா இருக்காங்க. மணி நேரா தனாவை பார்த்து, தனா நீ நல்ல முடிவு எடுத்திருக்கம்மா அப்படின்னு. தனா நேரா ரகுராம பார்த்து, அப்பா மாயா மட்டும் இந்த வீட்டுல இல்லைன்னா நானே இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் அதிர்ச்சியாகி நேரா தனாவை பார்த்து, தனா இது வரைக்கும் நீ என்கிட்ட எதுவுமே கேட்டது கிடையாது, அப்பா உங்க விருப்பம் அப்படின்னே சொல்லுவேன். முதல்ல என்கிட்ட ஒரு வார்த்தையை கேட்டிருக்க, நான் வேணான்னு சொல்லுவேனா? இங்க பாருமா, மாயா இந்த வீட்டுல இருந்தா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கோவமா அவரோட ரூமுக்கு போறாரு. அப்ப நம்ம மணி நேரா தனாவை பார்த்து, தனா நல்ல முடிவு எடுத்திருக்கம்மா, சில பைத்தியங்களோட பேச்சை கேட்காம சுயமா முடிவெடுத்து பேசுனியல்ல அப்படின்னு சொல்லிட்டு மணி சந்தோஷமா போக, பத்மா நேரா தனாவை பார்த்து, தனா இந்த மாயாவை வீட்டுல இருக்க சொன்னதுக்கு கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல பாடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம தனா நேரா மாயாவை பார்க்க, மாயா நேரா தனாவை கட்டி பிடிக்கிறாங்க. அப்ப நம்ம தனா நேரா மாயா கிட்ட அக்கா அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, எனக்காக பெரியப்பாவை எதிர்த்து பேசியிருக்க அப்படின்னு. தனா சொல்றாங்க, மாயா நீ எனக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியாதா? அப்பாவுக்கு இப்போதைக்கு எந்த உண்மையும் தெரியாது, அதனாலதான் அப்பா இப்போதைக்கு அவ்வளோ கோவத்தோட இருக்காரு. கண்டிப்பா அப்பாவுக்கு ஒரு நாள் உண்மை தெரிய வரும், அன்னைக்கு என்னை விட ஒன்னதான் தலையில தூக்கி வச்சு கொண்டாட போறாரு, நீ கவலைப்படாத மாயா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, தனா அது நடக்கும் அப்படின்னு எனக்கு கண்டிப்பா தெரியுமா, ஆனா அதுக்காக நீ அத்தனை பேருக்கு முன்னாடி உண்மையை சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, சரி மாயா அப்படின்னு. அப்ப மாயா நேரா தனா கிட்ட, இங்க பாரு தனா, அந்த கதிர் ரொம்ப நல்லவன், தயவு செஞ்சு இந்த விவாகரத்து கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அப்பா கண்டிப்பா அடுத்து அதான் முடிவு பண்ணுவாரு, நான் எப்படி அப்பாவை எதிர்த்து நிக்க போறேன்னு தெரியல அப்படின்னு. மாயா சொல்றாங்க, தனா நான் உனக்கு எப்பவுமே ஆதரவா இருக்கேன், அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட தனாவும், சரி மாயா நீ எனக்கு எப்பவுமே இதே மாதிரி ஆதரவா இரு, அம்மா ஜெயில இருக்கிறத நினைச்சு பார்த்தாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, இங்க பாரு தனா, பெரியம்மாவை நான் சீக்கிரம் வெளியில கூட்டிட்டு வந்துருவேன், அவங்களுக்கு ஜாமீன் ஏற்பாடு பண்ணி பெரியம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன், அதனால நீ எதுக்கும் கவலைப்படாது அப்படின்னு. இது கேட்டதோட தனாவும், மாயா எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு. மாயா தனா கிட்ட, இங்க பாரு, இப்போதைக்கு பெரியம்மா மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு, இந்த நேரத்துல நீ போயிட்டு பெரியம்மாவை பார்த்தா கண்டிப்பா பெரியப்பா ரொம்ப கோவப்படுவாரு, நீ கவலைப்படாம வீட்டிலே இரு, இப்போதைக்கு நீ கதிரை புரிஞ்சு நடந்துக்கிட்டா மட்டும் போதும், அவன் உன் வாழ்க்கைக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது உனக்கு தெரியும், அதனால நீ தயவு செஞ்சு கதிரை பத்தி தவறா நினைக்காம அவன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு. இதை கேட்டதோட தனாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மாயா வெளியில வராங்க. மாயா வந்ததோட பார்வதியும் பத்மாவும் மாயாவை நிப்பாட்டுறாங்க. மாயா நேரா பத்மா கிட்ட, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்க, பத்மா சொல்றாங்க, இந்த குடும்பத்தோட நிம்மதியவே வாங்கிட்டியல்ல அப்படின்னு. அப்ப மாயா கேக்குறாங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, நீ என்ன பண்ணல, ஜானகி அண்ணி அப்ராணி அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, அவங்க ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு தானே ஆரம்பத்துல இருந்து நீங்க நினைச்சீங்க, உங்களோட முயற்சி தானே வெற்றி நடந்திருக்கு, என்னன்னா பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் பிரிக்கணும்னு நினைச்சீங்க, அதே மாதிரி அவங்க 2 பேரையும் பிரிச்சுட்டீங்கல்ல, இப்போ உங்களுக்கு நிம்மதி தானே அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, ஏய் நாங்களாடி பிரிச்சோம், அவங்களா ஜெயிலுக்கு போனதுக்கு நான் என்னடி பண்றது அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, ஏதோ உங்க ஆசை நிறைவேறிட்டுல்ல, இனிமே நீங்க நினைச்ச மாதிரி இந்த வீட்டை ஆளலாம்ல அப்படின்னு. அப்ப பத்மா நேரா மாயாவை பார்த்து, மாயா ரொம்ப ஓவரா பேசாத அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, பெரியம்மாவையும் பெரியப்பாவையும் பிரிக்கணும், அவங்க 2 பேரையும் பிரிச்சுட்டோம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்கல்ல, கண்டிப்பா ஒரு நாள் பெரியப்பாவுக்கு பெரியம்மா செஞ்சது தவறு இல்லை அப்படின்னு தெரிய வரும், அன்னைக்கு உங்க எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப பார்வதி நேரா பத்மா கிட்ட, பாத்தீங்களாக்கா ஜானகி அண்ணி ஜெயிலுக்கு போன பிறகும் இந்த மாயா எப்படி ஆடுறா அப்படின்னு. அதுக்கு பத்மா சொல்றாங்க, அதாண்டி பார்வதி, இவ ரொம்ப ஓவரா தான் பேசுறா, சரி அன்னைக்கு உண்மையாவே ஜானகி அண்ணி தான் அந்த கார்த்தியை கொண்டு இருப்பாங்களோ அப்படின்னு.
பார்வதி சொல்றாங்க, அக்கா அப்படி சொல்லாதீங்க, எனக்கு கேட்கவே ரொம்ப பயமா இருக்கு. அந்த அளவுக்கா ஜானகி அண்ணி ரொம்ப பயங்கரமான ஆளு அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, இல்லடி, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. கொல்ற அளவுக்கெல்லாம் ஜானகி அன்னைக்கு தைரியமே கிடையாது. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் தான் என்னன்னு தெரியல அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம மாயாவை காமிக்கிறாங்க. நம்ம கதிரும் மாயாவும் பேசிக்கிறாங்க. மாயா நேரா கதிர்கிட்ட, நீ வந்துட்டு கடைசி நேரத்துல இந்த காசு வெட்டி போடுறத நிப்பாட்ட வேண்டிய கடமை உன்கிட்ட தான் இருக்கு. ஆனா நீ எதுவுமே முயற்சி பண்ணல. கடைசி நேரத்துல பாத்தியா, நான் தான் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுற, அந்த காசு வெட்டி போடுறத நிப்பாட்டுற மாதிரி ஆகிருச்சு. நீ தானே சொன்ன தனாவை விரும்புறேன் அப்படின்னு. அப்ப நீ தானே தனா கூட வாழ்றதுக்கு முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு எல்லாருக்கூடையும் சேர்ந்து தனாவை விட்டு பிரியறதுக்கு ரெடியா இருக்க அப்படின்னு. இதை கேட்டதோட கதிர் சொல்றாரு, இங்க பாரு மாயா, உனக்கே தெரியும் தனாவுக்கு என் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை. அப்படி என் கூட வாழ விருப்பம் இருந்துருந்துச்சுன்னா அத்தனை பேருக்கு முன்னாடி அவ சொல்லியிருக்கணும். ஆனா சொல்லாம அமைதியா இருந்தால, அப்ப நான் அந்த அளவுக்கு அவளுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு தானே அர்த்தம் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இடியட், நீங்க 2 பேரும் இப்படியே பேசிக்கிட்டு இருங்க, நீங்க 2 பேரும் திருந்தவே போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துல இருந்து வெளியில போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிர் நேரா தனாவோட ரூமுக்கு போறாரு. அங்க தனா உட்காந்துருக்காங்க. அப்ப கதிர் ரூமுக்குள்ள போனதோட தனா நேரா கதிரை பார்த்ததோட அப்படியே நிக்கிறாங்க. அப்ப நம்ம கதிர் நேரா தனா கிட்ட, தனா, காசை வெட்டி போடுறத மாயா நிப்பாட்டிட்டா, ஆனா கவலைப்படாத, சட்டப்படி விவாகரத்துக்கு நான் அப்ளை பண்ணிடுறேன், அதுல நீ கையெழுத்து போட்டியன்னா நீ நிம்மதியா வாழலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட தனா வந்துட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. நம்ம கதிர் அங்கேருந்து வெளியில வராரு. அப்புறமா மாயா நேரா ஜானகியை போய் பாக்குறாங்க. ஜானகி நேரா மாயா கிட்ட, மாயா வீட்டுல என்னம்மா ஆச்சு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா, பெரியப்பாவை வந்துட்டு நான் கேஸ் கொடுத்ததுனால பெரியப்பா ரொம்ப கோவமாக்கிட்டாரு, என்னை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா தனா வந்து தடுத்து நான் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, அவருக்கு இன்னும் வந்துட்டு உன் மேல பாசம் இருக்கு மாயா, என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பா உன்னை விட்டு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இல்ல பெரியம்மா, முன்னாடி மாதிரி இல்ல பெரியப்பா, இப்ப பெரியப்பா என் மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு. நான் அவர் மேல கேஸ் கொடுத்ததுனால அவருக்கு இன்னுமே என் மேல கோவம் அதிகரிச்சிருக்குதான் தவிர மற்றபடி என் மேல அவருக்கு இன்னும் கோவம் குறையவே இல்லை. அவரோட கோவத்தை நான் என்னைக்கு போக்க போறேன்னே தெரியல, ரொம்ப கவலையா இருக்கு பெரியம்மா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, மாயா கவலைப்படாதம்மா, கண்டிப்பா அவர் உன்னை புரிஞ்சுப்பாரு மாயா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதே நேரத்துல அங்க குருவரன் வராரு. குருவரன் வந்துட்டு நேரா மாயா கிட்ட, மாயா ஜாமீன்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டீங்களா, இது மாதிரி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லிட்டாங்க, ஜானகி மேடத்தை நாளைக்கு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. சின்ன குருவரன், இவ்வளோ ஈஸியா சொல்றீங்க அப்படின்னு. குருவரன் சொல்றாரு, அந்த புவனேஸ்வரி வீட்டுல இது மாதிரி கேஸை விசாரிக்க சொல்லி பெரிய இடத்துல காசை கொடுத்துட்டாங்க, இதனால சீக்கிரம் ஜானகி மேடத்தை ஜெயிலில் போட சொல்லிட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன் தான் அவங்க இப்படி பண்றாங்க, ஏன் பெரியம்மாவுக்கு இவ்வளோ சீக்கிரமா தண்டனை கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. குருவரன் சொல்றாரு, அவங்க கார்த்தியை இழந்திருக்காங்கல்ல, அதனாலதான் கோவப்படுறாங்க அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க குருவரன், எனக்கு ஒரு சந்தேகம், அவங்க வீட்டுல கார்த்தி இறந்ததுக்கான ஒரு வருத்தம் கூட அவங்க முகத்துல தெரியவே இல்லை. எனக்கு என்னமோ அவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்றாங்களோன்னு தோணுது அப்படின்னு. இதை கேட்டதோட குருவரன் சொல்றாரு, நீங்க எப்படி அவங்க மேல சந்தேகப்படுறீங்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இல்ல நீங்களே கவனிங்கள, அவங்க முகத்துல கார்த்தியை இழந்துட்டமே அப்படின்னு கொஞ்சமாவது வருத்தம் இருக்கா? அவங்க எல்லாருமே எப்பவும் போலதான் இருக்காங்க. எப்பவும் போல பெரியம்மாவையும் பெரியப்பாவையும் பிரிக்கணும், பெரியப்பாவோட குடும்பத்தை ஒன்றும் இல்லாம ஆக்கணும் அப்படின்னு தான் பிளானோட இருக்காங்க. எனக்கு என்னமோ இது எல்லாமே அவங்களோட பிளானா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம குருவரன் சொல்றாரு, சரி, ஆனா அந்த கார்த்தி தான் உயிரோட இல்லையே அப்படின்னு. மாயா சொல்றாங்க, அதுதான் எனக்கு சந்தேகம், ஒருவேளை கார்த்தி உயிரோட இருந்தா அப்படின்னு. இதை கேட்டதோட குருவரன் ஷாக் ஆகுறாரு. அப்ப மாயா சொல்றாங்க, சார், அன்னைக்கு அந்த கார்த்தியை புதஞ்ச இடத்துல இருந்து தோண்டி எடுத்தீங்கல்ல, அது கார்த்தி தானா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணுங்களேன் அப்படின்னு. அவர் சொல்றாரு, இங்க பாருமா, அந்த பசுபதி வீட்டுல அந்த கார்த்தியை கொண்டுட்டு போய் செய்ய வேண்டிய சடங்கை செஞ்சுட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க மாயா. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு குருவரன் சொல்றாரு, ஆமாங்க,
அது எங்களுக்கே தெரியாது, அவங்க எப்போ கூட்டிட்டு போனாங்கன்னே தெரியாது அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, சார் இதுலேருந்தே தெரியலையா அவங்க சைடு ஏதோ ஒரு தப்பு இருக்கு சார் அப்படின்னு. இதை கேட்டதோட குருவரன் சொல்றாரு, சரி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழி, அந்த கார்த்தி உயிரோட இருக்கானா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு ஒரே வழி அவங்க வீட்டுக்குள்ள நுழையணும் அப்படின்னு குருவரன் சொல்றாரு. இதை கேட்டதோட மாயாவும் ஆமா சார் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மாயா நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததோட மாயாவுக்கு ஒரே குழப்பம். ஒருவேளை நம்ம டவுட் படுற மாதிரி அந்த கார்த்தி உயிரோட இருந்தா என்ன பண்றது அப்படின்னு. அப்ப நம்ம தனா இங்கேருந்து வராங்க. தனா நேரா மாயா கிட்ட மாயா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ரகுராம் இடத்துக்கு வராரு. ரகுராம் மாயாவும் தனாவும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. ரகுராம் டக்குன்னு தனா அப்படின்னு கூப்பிடுறாரு. தனா போயிட்டு நேரா ரகுராம் கிட்ட சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்ல, ரகுராம் நேரா தனாவை பார்த்து, இங்க பாரு, நான் தான் ஒரு சில பேரை நம்பி ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகத்துல அடிபட்டு போயிட்டேன். அதனால நீயும் இதே மாதிரி கண்டவங்களையும் நம்பி நம்பிக்கை துரோகம் அடைஞ்சிடாத அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அப்பா கண்டிப்பா அக்கா எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டான்னு எனக்கு தோணுதுப்பா. எனக்கு என்னமோ மாயா மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தான் தோணுது. அப்பா நீங்க சீக்கிரம் மாயாவை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, புரிஞ்சது வரைக்கும் போதும், இது வரைக்கும் அவளால நான் பட்ட அவமானங்கள் எல்லாமே போதும், இதுக்கு மேலே அவளை என்னகிட்ட சொல்லாதம்மா அப்படின்னு சொன்னதோட நம்ம தனா சொல்றாங்க, அப்பா மாயா மேல தப்பு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? மாயா பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நீங்க ஆரம்பத்துல இருந்து என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. ஆனா இப்ப மட்டும் ஏன் மாயாவை நம்ப மறுக்கிறீங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, உன் அம்மா ஜெயில இருக்கிறதுக்கு அவதான் காரணம், உன் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கும் அவதான் காரணம். இது எல்லாத்தையும் பார்க்கையில உனக்கு இன்னுமா மாயா மேல கோவம் இல்ல அப்படின்னு தனா சொல்றாங்க. ஆரம்பத்துல உண்மை தெரியாம நானும் கோவத்துல தான்ப்பா இருந்தேன். ஆனா இப்ப நான் மாயாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னதோட நம்ம ரகுராம் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இவ்வளவு நாள மாயாவை வெறுத்து பேசிக்கிட்டு இருந்தவ இவ எப்படி திடீர்னு இப்ப மாயாவை ரொம்ப அன்பா பேச ஆரம்பிச்சுட்டாலே அப்படின்னு நம்ம ரகுராமுக்கு டவுட்டு. அதோட ரகுராம் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம தான் இப்படி நம்பிக்கை துரோகம் அடைஞ்சிட்டோம், அவங்கள நம்பணும் ஆனா நம்மளை ஏமாத்திட்டாங்க, ஆனா இப்ப நம்ம பொண்ணு நம்புறாளே, நம்ம பொண்ணு ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு தான் ரகுராம் நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம மாயா எப்படியாவது அவங்க பெரியம்மாவை ஜாமீன்ல இருந்து கூட்டிட்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. நம்ம ரகுராம் அதை பத்தி எந்தவித யோசனையும் பண்ணல. ரகுராம் அடியோட ஜானகியை வெறுத்துட்டாரு. இன்னொரு பக்கம் பத்மாவும் பார்வதியும் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அந்த வீட்டுக்குள்ள அவங்க மகாராணியாகி எல்லாரையும் ஆட்டி படைக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி எப்படி ஜெயில விட்டு வெளியே வர போறாங்க. அந்த புவனேஸ்வரி கூட்டம் கண்டிப்பா விட மாட்டாங்க. புவனேஸ்வரி அந்த கார்த்திகிட்ட என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னா, நீ வீட்டை விட்டு காரணம் பண்ணிட்டு வெளில வந்துடாத, வெளில வந்தியன்னா யாராவது பார்த்தாங்கன்னா மாட்டிப்ப அப்படின்னு சொல்லி அந்த கார்த்தியையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.